நேற்றைய தினம் யூடியூபர் சமூக ஆர்வலர் சவுக்கு சங்கர் அவருடைய இல்லத்தில் நடந்த அந்த அசிங்கமான கேவலமான விஷயம். இது அவருக்கான அசிங்கம் கிடையாது, இந்த தமிழகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு தமிழ் மக்களுக்குமான அசிங்கம். இது மாதிரி காரியம் உலகத்தில் எங்கெல்லாம் நடக்குமா? உலகம் பூரா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க தமிழர்கள் என்ன நினைப்பாங்க, அல்லது மாற்று மொழி சம்மந்தப்பட்டவர்கள் என்ன நினைப்பாங்க? இது மாதிரி கேவலமான செயல்களை எவ்வளவு பெரிய எதிரி கூட செய்ய மாட்டான். இது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒன்று, முதல்ல திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கிறது, நீங்கள் மனம் வெறுத்து இந்த மாதிரி இனிமேல் இது வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுருவோன்னு சொல்லி நேற்றுக்கு பேசுனதை கேட்டேன். தயவு செய்து நீங்கள் உங்களோட உயிர் ஊசலாடுகிற அளவுக்கு, உயிர் போகிற அளவுக்கு சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய கை உடைக்கப்பட்ட போதே நான்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நீங்கள் மக்களுக்காக அதிகாரத்திற்கு செய்யக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்கணும்னு துணிச்சலாக நீங்கள் உங்களுடைய கை உடைக்கப்பட்ட பிறகும், ஒருத்தனுடைய கையை ஒரு சமூக ஆர்வலர், ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற ஆளை துணிச்சலாக ஒரு கையை உடைச்சிருக்காங்கன்னா உங்களை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அது மூலமாக தெரிஞ்சிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு சில விஷயங்களை வெளில சொல்லலை, இருந்தாலும் உயிருக்கு பயப்படலை, துணிச்சலாக மக்களுக்காக போராடினீங்க. உண்மையிலேயே நீங்கள் ஒரு துணிச்சலான ஆள், அந்த வகையில் சொல்கிறேன். அதனால் இந்த மாதிரி கோழைத்தனமான செயல்களுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் இவ்வளோ காலம் இந்த சமுதாயத்தில் இந்த மக்களுக்காக நீங்கள் செய்த இது வீணாக போயிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் வெளியில் இந்த 2 நாளில் நீங்கள் சம்பவம் நடந்த பிறகு பார்த்தா பொதுவெளியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அசிங்கமாக பேசுகிறாங்க. இதை செய்தவங்க செயலையும் சரி, இந்த செயலுக்கு பின்னாடி இருக்கவங்களை பற்றியும் மக்கள் அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்காங்க. நேரடியாக இல்லாட்டி கூட சங்கர் அவர்களுக்கு மக்கள் மிகப்பெரிய ஆதரவாக இருக்காங்க. அதனால் இந்த சமயத்தில் போயிடாதீங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த சமயத்தில் நீங்கள் சரியான தெளிவான முடிவு எடுக்கணும். நீங்கள் யாரையும் சாராமல் துணிச்சலாக விலகாலம் பண்ணுங்க. இனிமேல் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து நீங்கள் இருந்து எதிர்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் இனிமேல் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் விட்டுட்டு போயிட்டு அவங்க சும்மா விட மாட்டானுங்க. ஆமாம், நேரடியாக எதிரியை பண்ணுறவன் வேறு மாதிரி பண்ணுவான். இப்படி கோழைத்தனமாக அசிங்கமான செயல்களில் ஈடுபடுறவன் உங்களை நீங்கள் விட்டுட்டு போயிட்டதுனால விட மாட்டான். இனிமேல் இதுக்கு மேலே உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். அதனால் தயவு செய்து நீங்கள் விடணுங்கிற முடிவிலேருந்து கொஞ்சம் பின்வாங்குங்க. சமூக சிந்தனை உள்ளவர்கள், இப்போ என்ன மாதிரி ஆள்னு வச்சுங்களேன், நான்லாம் ஒரு சமூக சிந்தனை, ஆனால் இவங்க மாதிரியெல்லாம் நான் பேச முடியாது. ஏன்னு கேட்டு அரசை எதிர்த்தோ, காவல்துறை எதிர்த்தோ, உயிர் பொறுப்பில் இருக்கவங்கள எதிர்த்தோ பேசணும் அப்படின்னு சொன்னால் துணிச்சல் இருக்கலாம், தைரியம் இருக்கலாம். ஆனால் அதற்கான ஆதாரங்கள், நான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன்னு சொன்னால் அதை எதிர்கொள்கிற அளவுக்கு ஆதாரங்கள் நம்மக்கிட்ட வேணும். நம்மகிட்ட அதெல்லாம் இல்லை. பொதுவான கருத்தை பேசலாம், அவ்வளவுதானே தவிர நான் சவுக்கு சங்கர் மாதிரியோ மற்ற ஊடகத்தவர மாதிரியோ நான் பேச முடியாது. கருத்தை சொல்லலாம், அது யார் வேணால் ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதன் மூலமாக என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, யாருமே இன்னுமே அரசை பற்றியோ உயர் பொறுப்பு இருக்கவங்க பற்றியோ பேசக்கூடாது. பேசுனா அவங்கள என்னென்னலாம் நாங்கள் பண்ணணுமோ பண்ணுவோம். கஞ்சா கடத்துறாங்க, அதுக்கு அரசு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி பேசினா அவன் மேலே கஞ்சா வழக்கு போடுவான். இந்த மாதிரி கார்பரேஷனில் ஒரு ஊரில் நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் அதே கார்பரேஷன் ஆளுகளை வச்சு அவன் மேலே சாணியை கரைச்சி ஊற்றுவோம். இப்படிங்கிற செயல்பாட்டில் இருக்குது. தயவு செய்து இது மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் எல்லாருமே பயந்து அடங்கி உடங்கி போயிடுவான். ஆனால் நீங்கள் தயவு செய்து ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, இந்த செயலில் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் சரி, அப்படிலாம் யாரையும் பயமுறுத்த முடியாது. ஒருத்தன் இல்லாட்டின்னு ஒருத்தன் வருவான். அரசியலில் பல பேர் பல விஷயங்களை தாண்டி தான் வந்திருப்பாங்க. இப்போ ஆட்சியில் இருக்கவங்களும் சரி, கடந்த கால ஆட்சியில் இருந்தவங்களும் சரி, அவ்வளோ ஈஸியாக ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. உங்களையும் அடித்து உதச்சி உள்ளே போட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க. அது மாதிரி தான் எல்லாருமே பயந்து வீட்டுக்குள்ளே ஓடிட மாட்டாங்க. எங்கேனாலும் ஒருத்தன் முளைப்பான், எவனாலும் ஒருத்தன் பேசுவான். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன், இந்த செயலில் ஈடுபட்ட நாய்களை செருப்பாலே அடிக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ காசு கொடுத்தானா, ஏதோ ஒரு நாய் தூண்டி விடுதுன்னா நீங்கள் போய் செஞ்சுருக்கீங்களா நாய்ங்களை? இந்த செஞ்ச நாய்ங்க எல்லாரும் போய் உங்கள் அம்மா அக்கா தங்கச்சி இருந்தால் அவங்கள உட்கார வச்சு அவங்க தள்ள ஊற்றுங்கடா. உங்கள் தாய் தப்பனுங்களையும் சொல்கிறேன், இந்த மாதிரி செயல் செஞ்ச நாய்ங்களை வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. செருப்பால் அடித்து ரோட்டில் நிப்பாட்டணும். எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் இப்படி அந்த தாய் உங்களை மாதிரி அதுவும் ஒரு தாய் தானே. வயசானவங்க அவ்வளவு கேவலமாக தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போகிற அளவுக்கு உள்ள கேவலமாக அந்த அம்மா எதுக்குனால நடந்ததுன்னு சொன்னால் அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒரு துணிச்சலான பிள்ளையை பெற்றவங்க, அவங்களும் துணிச்சலாக இருப்பாங்க, தவறான முடிவு எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கும் சொல்லிக்கிறோம்மா, நீங்கள் நிறைய சந்திச்சிருக்கிறீங்க.
சவுக்கு சங்கர் மூலம் பெருமைப்படுங்க. அவர் வந்து திருடிட்டு கொள்ளையடிச்சு சொல்லி பண்ணல. இந்த தமிழக மக்களுக்கு நல்லது செய்கிறாரு. இந்த உயர் பொறுப்பில் இருக்க திருடைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கூட்டு கூடிக்கிட்டு மக்களை கொள்ளையடிக்கிறாங்க. அந்த கொள்ளையடிக்கிறத வெளில கொண்டு வர்றாரு. அதனால் உங்கள் சவுக்கு சங்கர் வந்து மோசமான ஆள் கிடையாது. கெட்ட எவஞ்சத்தையும் கொள்ளையடிக்கலை, மக்களுக்கு நல்லது செய்கிறாரு. அதனால் நீங்கள் எதிர்கொள்ளுங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த மாதிரி தவறான செய்கிற கேடுகட்டவர்களை வந்து இந்த தமிழக மக்கள் மன்னிக்கக்கூடாது. காரி துப்பணும் மூஞ்சிலேயே.